எல்லோரும் தனக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் கதையில் தான் நடக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதாவது ரியல் லைஃப் சூப்பர் பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பவர் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? வாங்க இந்த வீடியோவில் நாம் அது என்னன்றதை கண்டுபிடிப்போம். உங்கள் சூப்பர் பவர் என்னன்றதை கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நான் கேட்குற 6 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு ஆன்சருக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ண வேண்டியது. கடைசியாக ஆட் பண்ணி என்ன சம் வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேட்க போகிற கேள்விகள் எல்லாமே சயின்டிஸ்ட் கேரக்டர் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக கேட்குற கேள்விகள். ஸோ ஜென்யூனாக ஆன்சர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, இல்லை ஆப்ஷன் டியா, இல்லை கடைசியாக ஆப்ஷன் இயா? ஏவா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. பியா இருந்தால் 20 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சியா இருந்தால் 50 பாயிண்ட்ஸ், டிஆர் இருந்தால் 40 பாயிண்ட்ஸ் அண்ட் இஆர் இருந்தால் 10 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எதிர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கான ரெண்டாவது கொஸ்டின், இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ உடலை சூஸ் பண்ணுவீங்களா? ஆப்ஷன் பி மனம், ஆப்ஷன் சி ஆன்மா, ஆப்ஷன் டி ஒழுக்கம், ஆப்ஷன் இ இதில் எதுவும் இல்லை அப்படின்னு. ஒருவேளை உங்கள் ஆன்சர் ஏவாக இருந்தால் 30 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. பிக்கு 40, சிக்கு 10, டிக்கு 20 அண்ட் இக்கு 50. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இதில் எந்த பொருளை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஏ நிலம், பி உலோகம், சி நீர், டி நெருப்பு, இ மரம். ஒருவேளை நீங்கள் ஏவை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ், உலோகத்தை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ், நீரை சூஸ் பண்ணால் 10, நெருப்பை சூஸ் பண்ணால் 30, மரத்தை சூஸ் பண்ணால் 20 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அந்த 3 கொஸ்டினையும் டோட்டல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4th கொஸ்டின் போகலாம். ஒரு அனிமலை சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ நரி, ஆப்ஷன் பி ஓநாய், ஆப்ஷன் சி பூனை, ஆப்ஷன் டி புலி, ஆப்ஷன் இ வேறு ஏதாச்சும் மிருகம். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் ஏ நிறைய சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ், ஓநாயை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10, பூனைக்கு 50 பாயிண்ட்ஸ், புலிக்கு 30, வேறு ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், உங்களுக்கான 5th கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க. அதாவது டூர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த 5 இடத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ மலை, ஆப்ஷன் பி கிராமம், ஆப்ஷன் சி காடு, ஆப்ஷன் டி கடல், ஆப்ஷன் இ வேறு ஏதாச்சும் ஒரு இடம். ஓகே, நீங்கள் ஏவை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ், கிராமத்தை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், காடுக்கு 40 பாயிண்ட்ஸ், கடலுக்கு 10 பாயிண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் நீங்கள் இடத்த சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 30 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசி கொஸ்டின், உங்களை பற்றி நீங்கள் எப்படி விவரிப்பீங்க? சிம்பிளாக சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ நீங்கள் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகுவீங்க, அப்படியா? ஆப்ஷன் பி நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், ரொம்ப துருன்னு இருப்பீங்க. இல்லை ஆப்ஷன் சி நீங்கள் ஒரு சென்சிட்டிவான பர்சன், ரொம்ப அமைதியான நபர். இல்லை ஆப்ஷன் டி நீங்கள் ஒரு சேலஞ்சர், எப்பயுமே ஒரு கஷ்டமான சேலஞ்சுக்காக வெயிட் பண்ணுறவர். ஆப்ஷன் இ அனலைசர், ஏதாச்சும்
முன்கூட்டியே நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுவீங்களா? ஷேர் மார்க்கெட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நீங்கள் ஏவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ், பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ், சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10, சேலஞ்சராக இருந்தீங்கன்னா 20, அனலைசராக இருந்தால் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம். உங்கள் ஸ்கோர் ஒரு வேளை 60 பாயிண்ட்ஸ்லேருந்து 90 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட சூப்பர் பவர் என்னென்னா உங்கள் கண்கள் தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ துல்லியமாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை மாதிரி ஆள் வெளியூருக்கு இல்லை வெளிநாட்டுக்கே ட்ராவல் பண்ணாலும் உங்களை மாதிரி ஆளை தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா உங்களோட திறமை அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு 100லேருந்து 140 பாயிண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உங்களோட சூப்பர் பவர் என்னவாக இருக்குன்னா, கவலைப்படாதீங்க, உங்களோட அறிவு தான் உங்களோட சூப்பர் பவர். ஆமாங்க, நீங்கள் ஒரு செம புத்திசாலி. உங்களுக்கு புது விஷயங்களை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இது 2 இருந்தால் போதாதா? உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வர்னு அழைக்கப்படுவீங்க. ஒருவேளை உங்கள் பாயிண்ட் 150லேருந்து 190 இருந்துச்சுன்னா உங்களோட சூப்பர் பவர் ஸ்பீட். இல்லைங்க, வேகமாக ஓடுற ஸ்பீட் இல்லை. உங்களோட ஸ்பீடு என்னென்னா ஒரு கஷ்டமான வேலையை ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, எஃபிஷியண்ட்டாக முடிப்பீங்க. அதே மாதிரி பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பேர் இருந்தால் அது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பங்க்சுவலாக இருப்பீங்க. அதிகமாக லேட்டாக வரவே மாட்டீங்க. அப்படியே லேட்டாக ஆனாலும் அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப இருக்காது. ஒருவேளை உங்கள் பாயிண்ட் 200லேருந்து 240க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களோட சூப்பர் பவர் சைக்கிக் பவர். ரொம்ப கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் மாயாவி பவர் இல்லை. உங்களோட சூப்பர் பவர் சைக்கிக் பவர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் டக்குன்னு சொல்ல முடியும். இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் சும்மா நினச்சி பார்ப்பீங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு. ஆனால் அது உண்மையிலேயே நடக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஃப்யூச்சரை ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடுவீங்க. ஒருவேளை எல்லாத்துலேயும் நீங்கள் டாப் ஸ்கோர் எடுத்து உங்களுக்கு 250லேருந்து 300 பாயிண்ட் வந்துருந்துச்சுன்னா உங்களோட சூப்பர் பவர் மனுஷங்களை படிக்கிறது. மைண்ட் ரீடர், மனதை படிக்கிறதுன்னு சொல்லலாம். மைண்ட் ரீடர். உங்களால் மற்றவங்களை ஈஸியாக படிக்க முடியும். அவங்களோட எமோஷன்ஸை படிக்க முடியும். அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா எல்லாத்தையுமே ஈஸியாக பீஸ் ஆஃப் கேக் மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அளவுக்கு யாராலையும் ஆறுதல் சொல்லவே முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் சூப்பர் பவர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன் எத்தனை பேருக்கு என்னோடய சூப்பர் பவரே இருக்குதுன்னு. நானும் என்னோடய சூப்பர் பவரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போலயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பவர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.